இப்பதான் புரியுது இரண்டாம் உலக போர்ல எப்படி கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாடும் எதிர்பார்த்து நடக்கிறதுல தானா சேர்ந்த கூட்டமாய் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நடக்கிற இந்த கான்ஃபிளிக்ட்லயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, சவுதி நான் பாட்டு சிவனே தாண்டா இருந்தேன், ஏன் மேல ஏன்டா தாக்குதல் நடத்துறீங்கன்ற மாதிரி அங்க தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு வேட்டு வச்சிருக்காங்க சவுதிக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சவுதி கொடுத்திருக்கு. கடுமையான கோபத்துல இருக்காங்க சவுதி. சோ இந்த நேரத்துல அழகா ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு நாடும் அப்படியே தானா கூட்டணி சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு நாள் நம்ம நாங்க இல்ல நியூட்ரலா தான் எங்களோட பாலிசி இருக்கும், நாங்க நடுநிலைமையா தான் இருப்போம்னு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இன்னும் கடுமையான ஒரு திட்டத்தோட ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விட்டிருக்காரு. இது என்ன நடக்க போகுது, இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. பார்க்க போற முதல் விஷயமே சவுதியை பொறுத்தளவு இப்ப சமீபத்துல யுஏஇ கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யுஏஇ இந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ஆயில இருந்து வந்துட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட 80% இருந்து 30% குறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் யுஏஇ விட இந்த 80% இருக்க சவுதிக்கு தான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கு. தாக்குதல் நடக்குது, ஓகே, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு, ஓகே. இப்ப ஆல்டர்னேட்டிவ் ரூட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட அங்க ஹவுதி செக்மேட் வைக்கிற மாதிரி அங்கேயும் தாக்குதல் நடத்துறாங்க. ஹவுதிஸ் நடத்துற தாக்குதலுக்கு பயந்துட்டு சவுதி கிட்ட ஆயில வாங்குறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரூட்டும் பிளாக் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்த சைடும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அழகா காட்டுது. இது மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயிலோட ஹை பிரைஸ் பயங்கர கிடுகிடுன்னு ஏறிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $90 தொற்றுச்சு. $90 மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, ரெட் சி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா $115 இருந்து $120 போகும் ஒரு பேரல் சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்றத பாருங்க. இது மட்டும் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இருக்கு பாருங்க, இதுலயும் ஒரு பெரிய செட்பேக் ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் அப்படின்னா அங்கேயும் இப்ப ஹவுதிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சோக் பாயிண்டா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த பாப் ஸ்ட்ரெய்ட்னு சொல்லப்படுற இந்த ஸ்டேட்ல ரஃப்லி 7% குளோபல் ஆயில் அவுட்புட் அந்த வழியா தான் எடுத்துட்டு போறாங்க. 7 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு மட்டுமே கிராஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாசம். சோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சோக் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா யோசிக்கலாம்னு பார்த்தா இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, மொத்த டார்கெட்டே இந்த ரெட் சி, சவுதி அரேபியாவோட ரெட் சி ஆயில் எக்ஸ்போர்ட் ஹப் இருக்கு பாருங்க, இந்த யானுபு. சோ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு விஷயம், அதுவும் ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் அங்கிருந்து தான் அதிகமா எடுத்துட்டு போவாங்க ஷிப்மெண்ட். அது இப்ப சோக் பாயிண்டா மாறி இருக்கு. சோ சவுதி கடுமையான கோபத்துல இருக்காங்க. ஹவுதி பிளாக் பண்றத எப்படி தடுக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்றது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல குளோபல் சப்ளை செயினே ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ காலங்காலமா போயிட்டு இருக்க அந்த சப்ளை செயினே ஒரு பெரிய லெவல்ல அடி வாங்கியிருக்கு. இதனால இந்தியாவை நோக்கி 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தது. ஹவுதியோட அச்சுறுத்தல்னால அவங்க கிட்டத்தட்ட அந்த கப்பலை விரட்டி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ திரும்பி போயிருக்காங்க. ரெண்டு கப்பல் கச்சா எண்ணெய் மட்டுமே எடுத்துட்டு வந்த 2 கப்பல் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்க கப்பல் இந்த கதி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ மொத்தமா யூட்டன் போட்டுட்டு போனனால வேற வழி இல்லாம ரூட்டை மாத்த வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டிருக்கு. இந்த பாப் ஸ்ட்ரெய்ட் தான் ஒரே வழியானது இந்தியன் ஓஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. சோ இப்ப அந்த வெசல் சூஸ் கனால் வழியா எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இந்தியாவுக்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்ல, மொத்தமாவே நிறைய நாடுகளுக்கு, குறிப்பா சைனாவுக்கு போற கப்பல்கள் கூட அங்கதான்
பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம சுத்திக்கிட்டு போறனால இன்னும் ஏற்கனவே ஹை காஸ்ட்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனைகளால இன்னும் அதிகமா வந்து இந்த ஷிப்பிங் காஸ்ட், அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளால ஏற்பட்டிருக்க மத்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. விலைவாசியோட ப்ரெஷர் கட்டுக்கடங்காம இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா வெஸ்டர்னுக்கும் சரி ஏசியாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து வெஸ்டர்ன் நேஷனுக்கு நல்லா யோசிங்க. கிட்டத்தட்ட சைனா இந்தியாவை பொறுத்தளவு இது வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து ரஷ்யாவுக்கு உண்மையாலேயே குஷியில இருப்பாங்க. ரஷ்யாவுக்கு நீங்க என்ன நினைச்சீங்க அதை மொத்தமா வந்து இப்ப அவங்களுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்டிப்பா வாங்கி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா கிட்ட வாங்காதனால. சோ சாங்ஷன் ஃப்ரீயா வாங்க முடியாது. இதுக்கு நடுவுல இப்ப சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் ட்ரம்ப் வர ஒரு எச்சரிக்கை, ஒரு பனிஷ்மெண்ட் டாரிஃப் மாதிரி, பெனால்டி டாரிஃப் வந்து 100% போடுவோம் நாங்க ரஷ்யா, நீங்க மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு. சோ இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அறிவிப்பும் இப்படி விட்டுருக்காரு. ட்ரம்ப் தொடர்ந்து ஒரு வார்னிங் வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? சோ ஈரான் வந்து மறைமுகமா ஹவுதிஸும் ஈரானும் இப்ப டைப்ல தானே செய்யறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளான் போட்டு தான் செய்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சோ இப்ப ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு, கடுமையான வார்னிங் கொடுத்திருக்காரு. ஒன் பிரிட்ஜ் ஆர் பவர் பிளான்ட் இதுதான் வந்து நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஈரான் மட்டும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஷிப் மேல டார்கெட் பண்ணாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் இல்லாட்டி ஒரு பவர் பிளான்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் பிளான்ட் போச்சுன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். ஸோ அந்த நெருக்கடி எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது பிளான் பண்ணி ஒன் பிரிட்ஜ் ஆர் ஒன் பவர் பிளான்ட்ன்ற ஒரு மோட்டோவோட இப்ப ட்ரம்ப் அவர்கள் செயல்படுறதா சொல்லப்படுது. இது ஒரு ஹியூஜ் த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. 11வது கன்சிக்யூட்டிவ் நைட், அதாவது 11 நாள் தொடர்ந்து யூஎஸ் வந்து ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து தொடர்ந்து ஈரான் மரிடைம் த்ரெட்ஸ் கேப்பபிலிட்டியை வந்து சமாளிச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதுக்கு நடுவுல எப்படி செயல்படுத்த போறாங்க, எந்த மாதிரி என்கேஜ் பண்ண போறாங்க ஈரானும் அமெரிக்காவும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை அடிப்படையில ஒரே ஒரு மிசைலோ ராக்கெட்டோ ட்ரோனோ இல்ல வேற ஏதாவது டிவைஸோ வெப்பனோ யூஸ் பண்ணாங்க ஏதாவது ஒரு சிவிலியன் கப்பல் மேல அப்படின்னா கண்டிப்பா எங்களோட பாலிசி நாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம். நாங்க சாதாரணமா சொல்லல, கண்டிப்பா எல்லாம் ரெடியாய் தயாரா தான் சொல்றோம் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துனீங்கன்னா அது ஒரு வார் கிரைம் அப்படின்னு லீகலா ஒரு நான் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க எதுவும் தொடக்கூடாது, அப்படி தொட்டதுன்னா அது ஒரு வார் கிரைம் அப்படின்னு இப்ப தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, சோகால்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, லா எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா இது யாருக்கு சொல்றாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா இது அமெரிக்காவுக்கு சொல்றாங்களா இல்ல ஈரானுக்கு சொல்றாங்கன்னா, ஏன்னா ரெண்டுத்துக்குமே பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு ஈரான் வந்து சிவிலியன் இதை வந்து தொடறாங்க, கப்பலும் அது அசட்டு தானே. சோ அப்படி இருக்கும்போது இதை வந்து பண்ணும்போது கண்டிப்பா அமெரிக்கா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். சோ அதனால இந்த லா ரெண்டு பேருக்குமே அப்ளை ஆகும். ஆனாலும் இப்ப வேற வழியே கிடையாதுன்னா நோ எக்ஸிட் அப்படின்ற மாதிரி இப்ப ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு கடுமையான ஒரு அச்சுறுத்தல் கொடுத்திருக்காரு, கடுமையான வார்னிங் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றோம்னா, நாட் பினிஷ்ட் அட் ஆல், நாங்க இப்பதான் தொடங்கி இருக்கோம், இன்னும் முடிக்கல. நாங்க முடிச்சோம் அப்படின்னா 20 இருந்து 25 வருஷத்துக்கு வந்து அந்த டேமேஜ்ல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட மிரட்டல். இத சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது. இந்த மிரட்டலை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சோ அமெரிக்கா தயாராயிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்த்தாக வேண்டியது இருக்கு. ஏன்னா இது வந்து நேரடியா இந்த ஒரு அச்சுறுத்தலை வந்து அமெரிக்கா விடுறாங்கன்னா ஆல்ரெடி அதுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பேக் ஃபயர் ஆக போகுது? ஈரான் வந்து இப்போ இப்போ இஸ்ரேல் அமைதியா இருக்காங்க. ஸோ ஈரான் வந்து விஷயத்துல இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க? அந்த பிராந்தியத்துல வேற ஏதாவது திட்டம் இருக்கா? ஹவுதிஸ் வர இப்போ ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஸோ சவுதிக்கு மட்டும் இல்லை, இன்னும் பேஸ் வச்சிருக்க எல்லா நாடுகளும், அமெரிக்கா பேஸ் இருக்க எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடத்த போறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ ஈரான் எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தல் தான். ஸோ அந்த அச்சுறுத்தலை எப்படி வந்து செயல்படுத்த போறாங்க அண்டை நாடுகள், அமெரிக்கா எப்படி இந்த த்ரெட்டுக்கு என்ன பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் தான் அதிகமா எழுது. ஸோ இதான் இன்னைக்கு நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் கரெக்டா வந்து சேர்ந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல நண்பர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதாவது தனியா கேட்கணும்னு நினைச்சா கூட நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஜெய்ஹிந்த்.